எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து கியூச்சி வந்து நம்ம ஹீரோக்கா கிட்ட வந்து உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து தொலைஞ்சு போயிட்டானமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னதுன்னு சொல்லி கேட்குறப்ப, இவர் வந்து நம்மளுடைய அப்பாவுடைய கிளைண்ட்டு, இவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அப்பா தான் வந்து இப்போ சொல்லியிருக்காரு, கிளைண்ட்டு கிட்ட வந்து இந்த மாதிரி இதை வந்து பேச சொல்லி யார் சொன்னது அப்படின்னு சொல்கிறப்போ, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இதை சமாளிப்பாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் வந்து உடனே வந்து கியூச்சியை வந்து கூட்டிகிட்டு வந்து போவார். கியூச்சிக்கு போனதுக்கப்புறம் வந்து அவன் மோசமான பொம்பளை பொறுக்கிமா, அதனால தான் அவங்ககிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கா கிட்ட வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து கியூச்சி என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஷூ போடுறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஷ்யூ பேப்பரை எடுத்து போயிட்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எதனா டிஷ்யூ பேப்பர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், அந்த இடத்துல இருந்து வந்துட உடனே நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கியூச்சி வந்து வெளியே போயிடுவான். வெளியே போனதுக்கப்புறம் வந்து ஹீரோக்காவும் என்ன பண்ணுவான்னா, அம்மா எனக்கு வீட்டிலேருந்து ரொம்ப போர் அடிக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் கிளம்பி வந்து போவா. போயிட்டு சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோக்காவை வந்து அவங்க அம்மா வழி அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கிட்டு மறுபடியும் அவங்க லேப்டாப்பை வந்து ஓப்பன் பண்ணி அந்த கீபோர்டில் வந்து இந்த மால்வேரை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தார்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமா வந்து லாகின் பண்ணிக்கிட்டே வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டே வந்து யாருக்கும் மெயில் அனுப்பிச்சு எடுத்துருப்பான். அந்த மெயிலெல்லாம் வந்து இவங்க ஓப்பன் பண்ணி படிச்சுட்டே இருப்பாங்க. படிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோக்கா என்ன பண்ணுவான்னா, அப்படியே கீழே இறங்கி வந்து அவள் ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறப்போ அதுக்குள்ளே வந்து பேப்பர் இருக்கும். அதில் வந்து கீ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் இதுவும் வந்து எழுதியிருப்பான். அதை வந்து அவள் வந்து பார்க்குறப்ப இவன் வந்து பாத்ரூமில் உட்காந்துட்டே வந்து மெயில் அனுப்பிச்சிருந்துருக்கான். அதுவும் வந்து ரீசெண்டாக வந்து ஆர்கனைசேஷனுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே அவனை வந்து கண்டுபிடிக்கலன்னா என்சுவை வந்து சாகடிச்சிட்டு அவன் மேலே வந்து பழியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அதில் இருக்கிறத வந்து பார்த்துட்டு அவங்க என்ன பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. அதே நேரத்தில் ஹீரோக்காவும் வந்து அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு இவன் உண்மையிலே வந்து பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் போல் அப்படின்னு நினைக்கிறப்ப, கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து உங்கள்கிட்ட சில விஷயத்த வந்து மறைக்கிறாங்கன்ற விஷயத்த வந்து அவள் படிச்சுட்டு பேப்பரை மடிக்கிறப்ப வந்து அப்போ தான் டைட்டில் போடுறாங்க. நம்ம இன்னைக்கு ஜாப்பனீஸ் சீரீஸான மை ஹோம் ஹீரோ எபிசோடு 7 தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். சரி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்காவுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெயில் எல்லாம் படித்து பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெலாம் வந்து உங்களை கொல்ல பார்க்குறாங்கிறத மெசேஜாக வந்து அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அவங்க பொண்ணாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக கிளம்புவாங்க. ஹீரோவும் கியூச்சி வந்து அவங்க பொண்ணுடைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து அவர்கிட்ட இருக்க ஸ்பேர் கீயை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு வந்து சில விஷயத்த வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோக்காவுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கியூச்சியுடைய வீட்டு அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சி அங்கே வருவான். அங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இது வந்து அவங்க அப்பா அம்மா வீடாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா காலிங் பெல் எடுத்து போகும்போது உங்களுக்கு எதனா உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கியூச்சியுடைய அம்மா வந்து நிற்பாங்க. கியூச்சி என்ன பண்ணுவான்னா, அந்த இடத்துல வந்து இங்கே தான் வந்து அந்த நோபிட்டா வந்து காணாமல் போனான், அதனால் இந்த இடத்துல வேறு எதனா எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த கோரமான சம்பவம் நடந்தது, அதனால நான் இப்போ வந்து ரொம்ப அவதிப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் நினச்சி பார்ப்பாரு. நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபும் அந்த இவனுடைய அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து நிறைய ஆர்கானிக் ஃபுட்டாக வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அது மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய கூப்பன் கிடச்சிருக்கு, அதை கொடுத்துட்டு போகலாம் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோவை வந்து அவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது வந்து பார்த்துட்டு வந்து அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய ஹஸ்பண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஃப்பாக இருந்தார், அவர் ஃபேமஸான ஒரு ஹோட்டல் வந்து நடத்திட்டு இருந்தார். ஆனால் சில ஆர்கனைசேஷன் அங்கே வந்ததுனால அவங்க பண்ண டார்ச்சரால் அவர் அங்கே சூசைட் பண்ணிக்க பண்ணிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், நான் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்து நான் ரிச்சாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்போ, உடனே நம்ம ஹீரோ சொன்னது தான் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து நினச்சி பார்ப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கான மெயில் ஐடியை யூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண டேப்பை வந்து நான் இதில் வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லை நோபிட்டாவுடைய சில போன்ஸ் எல்லாம் வந்து நான் அதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். நம்ம இதுக்கு ஒருத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப, நம்ம ஒருத்தனை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நம்ம குடும்பத்தை வந்து அவங்க அழிச்சிருவாங்களே, அது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். கேட்கும்போதே வந்து இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நமக்காக வந்து இவங்க குடும்பத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோடைய ஒய்ஃபு நினச்சிக்கிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நடந்து வந்துடுவாங்க. இப்போ இவங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல, அதனால் வந்து இப்போ கேயூசி வந்து எங்கே இருக்கானோ அந்த இடத்துல இந்த எவிடன்ஸை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
சடனாக வந்து ஒரு மெயில் வரும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நோபிட்டா லேப்டாப்பில் வந்து மால்வேரை வந்து செட் பண்ணியிருப்பாங்களா, அது மூலிமா இவங்களுக்கு மெயில் வரும்போது மெயில் அனுப்பிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்காக தான் இருக்கும். நம்ம குயிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஹீரோக்கா கிட்டேருந்து அந்த மெயிலை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எதிர நின்றுக்கிட்ட வந்து பேந்த முடிச்சிட்டு இருப்பான். உடனே வந்து ஹீரோக்கா கிட்டேருந்து உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட ஏதோ விஷயத்த வந்து மறைக்கிறாங்க, நீ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மெயில் வரும்போது அவங்க வந்து நோபிட்டாவை பற்றி எதனா அவங்ககிட்ட பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கேட்பாரு. கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோக்கா வந்து சொல்லும் போதே வந்து அப்பா அம்மா இந்த வாரத்தில் வந்து திடீர்னு வித்தியாசமாக வந்து நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து அடிபட்டிருக்கு, என்னுடைய பாய் ஃப்ரெண்டு தான் ஒரு அட்டாக் பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து இவர் நினச்சிக்கிட்டு உடனே வந்து ஹீரோக்கா தான் வந்து கேட்பா, அந்த கிளீனர் ஏஜென்சியை பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப உடனே கிளீனர் ஏஜென்சியா அப்படின்னு இவனை வந்து மெயில் பண்ணுவான். பார்த்து நம்ம ஹீரோடைய ஒய்ஃபு இப்போ மெசேஜ் பண்ணுறத வந்து ஹீரோக்காங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவா. ஹீரோக்கா அங்கே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கியூஜி என்ன பண்ணான்னா நம்ம வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புகிறப்போ உடனே வந்து அவளும் வந்து ஓகேன்னு சொல்லுவாள். அதை வந்து பார்த்துட்டு ஹீரோக்கா நீ இதை மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணும்போது கியூஜி என்ன பண்ணுவான்னா நான் இங்கேருந்து வரத்துங்காட்டியும் ஓடிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவான். உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் போட்டு எனக்கு சில பொருட்கள்லாம் வந்து தேவைப்படுது, அதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணுவான். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேப் மூலிமா வந்து லாக் பண்ணிவிட்டு கியூச்சி அங்கேருந்து போவான். நம்ம ஹீரோ தான் வந்து சில பொருட்களை வாங்கிட்டு வரும்போது உடனே அவன் என்ன பண்ணுவான்னா அந்த ஹேண்ட் கேப் மூலம் வந்து சோப்பு நிறைய வந்து போட்டு அங்கேருந்து வந்து ரிலீஸ் ஆகி வருவான். அதே நேரத்தில் வந்து நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ராக்கரை வந்து செட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா கியூச்சி வந்து அந்த போஸ்ட்மேனுக்கு அனுப்புகிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் அனுப்பிச்சு அந்த டெலிவரி ஆகிற பார்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கரை வந்து செட் பண்ணியிருப்பான். இது மூலிமா வந்து கியூச்சி வந்து எங்கே தங்கியிருக்காங்கன்ற அட்ரஸ் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்வலப்பை வந்து மாற்றி வந்து செட் பண்ணி அங்கே வந்து அனுப்புவான். உடனே வந்து நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க, நீங்கள் போகிறது முன்னாடி கியூச்சி வந்துட்டானா நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நான் யார் போகிறது அப்படின்னு கேட்குறப்ப நான் போகிறேன், நான் ஹீரோக்காவை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து சொல்கிறப்போ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து மீட் பண்ண போகிறதா வந்து மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து ஆர்கனைசேஷனில் இருக்க ஆள் வந்து என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோ செட் பண்ண என்வலப்பை எடுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேஜியுடைய வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு காரை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த என்வலப்பை வந்து ட்ராக்கரை வந்து ஜிபிஎஸை ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்து அவரும் வந்து பின்னாடியே போவார். அவருடைய ஃபோனை வந்து ஹீரோக்கா வீட்டில் வந்து வச்சுட்டு அதுலேருந்து ஃபார்வர்ட் கால் மூலயமா வந்து இன்னொரு நம்பர் மூலையில் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே வந்து அவர் அப்படியே கிளம்பி போவார். அப்போ வந்து கியூச்சி வந்து ட்ராக் பண்ணானா அந்த ஜிபிஎஸ் வந்து ஹீரோக்காவோட வீட்டில் தானே வந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து போவார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான போய் நிற்கும். அந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கியூச்சிக்கு வீட்டுக்கு வந்திய ரூமுக்கு நேராக வந்து 2 என்வலப் வந்து வச்சுக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து பெரிய என்வலப் வச்சது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மூலிமா யார் பார்சல் அனுப்பினாங்கிறத வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுடைய நம்பரும் வந்து தெரிய வரும். நம்ம ஹீரோ வந்து எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து லிஃப்ட் ஓப்பன் ஆகி வெளியே வரும். வெளியே வரது யாருன்னு பார்த்தா நம்ம கியூச்சி தான் உள்ளே இருந்து வருவான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அப்படியே மெர்சல் ஆகிடுவான். இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேற ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.